இல்லை, எடப்பாடி மேலே உள்ள அதிருப்தி அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா ஏற்கனவே 10 முறை அவர் தோற்றுருக்கார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. அதனால் வந்து அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள், அதனால் வந்து எங்களால் இதை ஜீர்ணிக்க முடியலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. திமுகவிலிருந்து பல பேர் வந்து அஇஅதிமுகவில் வந்து அமைச்சராகிருக்காங்க. அஇஅதிமுகலேருந்து பல பேர் போய் திமுகவில் இன்றைக்கி மேலிடத்துக்கு போயிருக்காங்க. அதில் எந்த மாற்றும் கிடையாது. அதாவது 2 துருவங்களான கட்சி சேர்ந்து இங்கே ஆட்சி அமைக்க போகுது, தாவேக ஆட்சி வந்து அமராமல் அவங்க அமைக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா 2 கட்சியுமே ஒரே சித்தாந்தத்தை நோக்கி நகர்ற கட்சி தான். 5 கொள்கைகளில் 2 கட்சியுமே ஒன்றா தான் இருக்கும். பெண்கள் பாதுகாப்போடு, சமூக நீதியாகட்டும், அப்புறம் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளாகட்டும், இப்படி நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லிகிட்டே போகலாம். எம்ஜிஆரே அவர்கள் சொல்லியிருக்காரு, திராவிட சித்தாந்தத்தில் வந்த 2 கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே சித்தாந்தத்தை நோக்கி தான் பயன்படுது. ஆனால் என்னென்னா கருத்து வேட்பாடு எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஏற்படுத்தின் விளைவாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது சொல்லி எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. இவங்க போகிறது சும்மா ஏதோ சொல்லிட்டு போகணுமே அப்படின்ட்டு சும்மா அடிச்சு விட்டு போடுறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் திமுக அஇஅதிமுகவும் சேர்ந்து இங்கே ஆட்சி அமைச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மாயாவதியும் அகிலேஷும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலையா யூபியில், நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாதும் சேர்த்து ஆட்சி அமைக்கலையா, அந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்கிறாங்க. அது தனிக்கதை.